ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்கள் பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பீராக. இந்த நாளிலும் கூட நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற ஆண்டவரே இந்த வேத பாடம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற தேவக்கரம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே சத்தியத்தில் ஆண்டவரே எங்களை இன்னும் ஆழமாய் நடத்தும்படியாய், இன்னும் பலப்பட, இன்னும் ஸ்திரப்பட, ஆவிக்குரிய மனக்கண்களை கர்த்தர் திறந்தருளி ஆண்டவர் இன்னும் குறித்து அறிகிற அறிவில் நாங்கள் பலப்பட, ஆண்டவரே எங்கள் அன்பில் இன்னும் கிட்டி சேர, ஆண்டவர் வேதத்தை ஆராய்ந்து படிக்க ஆண்டவரை உந்தி தள்ளுவதற்கு ஆண்டவரே இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிற ஆண்டவரே தகப்பனே சத்தியங்கள் எங்கள் ஆவி கண்களை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் முன்னின்று நடத்துவீராக. எல்லா துதிகன மகிமையாக ஒருவருக்கே செலுத்துகிறோம். போதுகிற கர்த்தர் அபிஷேகித்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாலு ஆண்டவர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. நாம மகிமை பெறட்டும். பெரிய காரியம் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமா கொஞ்ச நேரம். தேங்க்யூ ஜீசஸ். யார் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேலை புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேலை புகலிடமே. அடைக்கலமே புகலிடமே, அடைக்கலமே புகலிடமே. முழு இதயத்தோடு துதித்திடுவே, முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவே. முழு இதயத்தோடு துதித்திடுவே, முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவே. துதித்திடுவே முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன், முழு உள்ளத்தோடு துதித்திடுவேன். முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன், முழு உள்ளத்தோடு. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூறுகிறேன் தினமோ. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் தினமும். நாடி தேடி வரும் மனிதர்களை தேடி கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தேடி கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிட மாட்டேன், ஒருபோதும் கைவிட மாட்டேன். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன், முழு உள்ளத்தோடு துதித்திடுவேன். முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன், முழு உள்ளத்தோடு. உன்னதரே உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூறுகிறேன் தினமோ. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூறுகிறேன் தினமும். உன்னதரே உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூறுகிறேன் தினமோ. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூறுகிறேன் தினமோ. வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோ நம்பிக்கை வீண் போவதில்லை. வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோ நம்பிக்கை வீண் போவதில்லை. எளியோ நம்பிக்கை வீண் போவதில்லை, எளியோ நம்பிக்கை வீண் போவதில்லை. முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். புகழ்ந்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன், முழு உள்ளத்தோடு துதித்திடுவேன். முழு
தேடி கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தேடி கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் ஓ கைவிட மாட்டீர். ஒருபோதும் ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஒருபோதும் கைவிட மாட்டீர். முழு இதயத்தோடு துதித்திடுவேன். முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு இதயத்தோடு துதித்திடுவேன். முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். துதித்திடுவேன். முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு உள்ளத்தோடு துதித்திடுவேன். முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு உள்ளத்தோடு உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கிறேன் தினமோ. 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 துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு உள்ளத்தோடு துதித்திடுவேன். முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு உள்ளத்தோடு உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கிறேன் தினமோ. 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 கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வி. எங்கள் யெகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் சொல்லுங்களேன். இந்த நாமத்தை சொல்ல ஓ ஒரு ஜெயத்தை என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியும். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. சொல்லுவோமா? உயர்த்து ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு
கருத்தோடு துதித்திடுவே. சொல்லுவோமா? கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நாங்க உயர்த்துகிறோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா, என் கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. திரும்ப சொல்லுமா? ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே, ஓ எங்க கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா, பயத்தின் ஆவிகளை, ஓ எல்லா எதிர்காலத்தை குறித்த பயத்தின் ஆவிகளை ஓ அப்புறப்படுத்துவே. நாங்க உயர்த்துகிறோம். நீங்க எங்க கூடவே இருக்கிறீங்க அப்பா. ஜீசஸ் ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஜீசஸ் கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். சொல்லுங்க ஆண்டவர் பார்த்து, நீ எல்லாவற்றையும் ஓ பார்த்துக் கொள்ளுகிற தெய்வம். எல்லாமே பார்த்துக் கொள்வீர். ஓ எங்க மன விருப்பங்கள் நாங்க கலங்க மாட்டோம் ஆண்டவரே. நீங்க இருக்கிறீங்க, நீங்க பார்த்துக் கொள்ளுவீங்க. கலங்கலப்பா நாங்க கலங்கல, சொல்லுங்களேன் நாங்க கலங்க மாட்டோம், நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. 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 கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கரங்களை உயர்த்தி கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம்
நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே, யெகோவா ஷம்மாவா எங்களோடு கூடவே, எங்க கூடவே நீங்க இருக்கிறீங்க. யெகோவா ஈரேவாய் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராய், எல்லாவற்றையும் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்ற வாக்கு தத்தம் செய்கிறவராய் ஆண்டவரே, யெகோவா ஈரே என்ற நாமமுடையவராய் நீங்க எங்க கூடவே இருக்கிறீங்க. சமாதானம் தருகிற தெய்வமா இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களை நடத்துகிற தெய்வமா இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை தருகிற தெய்வமாய் நீங்க எங்க கூடவே இருக்கிறீரே. அது எங்களுக்கு போதும், அது எங்களுக்கு போதும், அது எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ஐயா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவி ஆனவரே, தூய ஆவி ஆனவரே, சொல்லுவோம். ஆவி ஆனவரே, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தூய ஆவி ஆனவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவி ஆனவரே, தூய ஆவி ஆனவரே, ஆவி ஆனவரே, தூய ஆவி ஆனவரே, என்றென்றைக்கும் எங்களுடன் எப்போதும் கூட இருக்கின்றீர். என்றென்றைக்கும் எங்களுடன் எப்போதும் கூட இருக்கின்றீர். சத்திய ஆவி ஆனவரே, சாட்சியாய் வாழ செய்பவரே. சத்திய ஆவி ஆனவரே, சாட்சியாய் வாழ செய்பவரே. ஆவி ஆனவரே, தூய ஆவி ஆனவரே, கரங்களை வைத்து சொல்லமா. ஆவி ஆனவரே, தூய ஆவி ஆனவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். கற்று தந்து, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவி ஆனவரே, ஆவியானவரே, ஜீசஸ், தூய ஆவியானவரே, தேவனுக்கு உகந்த பலியாக அர்ப்பண வாழ்வு நான் வாழ, தேவனுக்கு உகந்த பலியாக
உலகெங்கும் தூது அனுப்புகிறீர், ஊழியம் செய்ய சொல்லுவோமே. உலகெங்கும் தூது அனுப்புகிறீர், நற்செய்தி அருளும் நாயகரே, உற்சாகப்படுத்தும் உன்னதரே, நற்செய்தி அருளும் நாயகரே, உற்சாகப்படுத்தும் உன்னதரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர், ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் எங்களுடன் எப்போதும் கூட இருக்கின்றீர். சொல்லுவோமா? என்றென்றைக்கும் எங்களுடன் எப்போதும் கூட இருக்கின்றீர், சத்திய ஆவி ஆனவரே, சாட்சியாய் வாழ செய்பவரே, சத்திய ஆவி ஆனவரே, சாட்சியாய் வாழ செய்பவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர், ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே. ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சத்தியத்தின் பாதையில் சத்திய ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீரே எங்கள் சத்தியம் உள்ள தேவன். உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஐயா. ஆண்டவரே, எங்க கூடவே இருந்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டுகிற எங்கள் நல்ல தெய்வமே, உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்க கூடவே இருந்து எங்களை நடத்துகிறீர்கள். சத்தியத்தின் பாதையில் எங்களை நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேங்க்யூ லார்ட். இந்த கரத்தை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் எங்கள் சத்தியங்களை கற்றுக்கொள்ளும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகும்படியாக, எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ள எங்களை நடத்தும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்துகிறார். ஆளுகை செய்யுங்க. உங்க மகிமை எங்களை மூடட்டும். இந்த கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமையா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்தரணும்.
கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். உபதேசம் ரொம்ப முக்கியம். உபதேசம்தான் நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்புகிறது. அதனால் இதை படிக்கிறதுக்கு தொடர்ந்து படிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம மூல உபதேசம் டாக்ட்ரின் ஆஃப் தி கிரைஸ்ட், அது கிறிஸ்துவின் உபதேசத்தை படித்தோம். பிறகு இப்போது டாக்ட்ரின் ஆஃப் தி சர்ச், சபையின் உபதேசம் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 4 முதல் 6 வரையிலான வசனங்களில் தான் இந்த டாக்ட்ரின் ஆஃப் தி சர்ச், சபையின் உபதேசம், ஒரு 7 காரியம் அங்கே இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் அதை பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு வாரமும் அதை வாசிக்கிறோம். காரணம் நம்ம இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்காக. வாசிப்போம். எபேசியர் 4வது அதிகாரம் 4லிருந்து 6 வரையிலான வசனங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். ஆமென். இதில் வர ஆர்டர் படி நம்ம படிக்கிறதில்ல. நம்ம படிக்கிறதெல்லாம் ஒரே பிதா, ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே ஆவி, ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே சரீரம், ஒரே நம்பிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 7 இந்த வரிசையில், அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இது கால வரிசையின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். ஒரே பிதா நமக்கு இருக்கிறார், அவரே தேவன். அவர் கிறிஸ்துவை, இயேசுவை பூமிக்கு அனுப்பி அவர் கிறிஸ்துவாக்கி கர்த்தராக்கினார். அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். இவர் மேலே நம்ம விசுவாசம் வைக்கிறோம். வச்சவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்கெல்லாம் ஒரே சபையாய் ஆகிறார். இந்த சபை இயேசுவின் வருகையை எதிர்நோக்கி நம்பிக்கொண்டிருக்கிறது. நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை. இந்த 7 காரியங்கள் தான் புதிய ஏற்பாட்டு சபையின் மிக முக்கியமான உபதேசங்களாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஒரே பிதா, ஒரே தேவனை பார்த்தோம், ஒரே கர்த்தரை பார்த்தோம், ஒரே ஆவியானவரை பார்த்தோம் கடந்த வாரத்தில். ஸோ அது மாத்திரமல்ல, திரியேக தேவனை குறித்தும் கடந்த வாரத்தில் கொஞ்சம் படித்தோம். ஸோ பிதாவை நம்ம மறந்து விடக்கூடாது. நம்முடைய மனம் திரும்புதல், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய பாவ அறிக்கைகள் எல்லாம் பிதாவை நோக்கி இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவிக்குள் அவைகளை நாம் சேர்க்கணும். இதுதான் நம்முடைய திருத்துவ நம்பிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரே விசுவாசம், ஒன் ஃபெய்த், ஒரே விசுவாசம். வேதம் ஒரே விசுவாசம் என்று சொல்லும்போது என்ன குறிக்குதுன்னா, கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக செய்து முடித்த அந்த காரியத்தை குறிக்கும். பாவ நிவாரணத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார்ல, அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதை சபை விசுவாசிக்கிறது. ஆமென். நமக்கு இந்த ஒரே விசுவாசம், தட் மீன்ஸ் ஒரு கர்த்தர், அவரை தான் தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் சிலுவையிலே பாடுபட்டதையும், அடக்கம் பண்ணப்பட்டதையும், அவர் மரித்து உயிரோடு எழுந்ததையும் அவர் சிலுவையில் செய்து முடித்த கிரியை குறிப்பதாகும். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை விசுவாசத்தினாலே ஆனது. விசுவாசம் என்ற தலைப்பில் ஒரு வருஷம் ஃபுல்லாக பேசியிருக்கேன். நீங்கள் அதிலே நிறைய காரியங்கள் இருக்கலாம். இன்றைக்கி இந்த இடத்துல எல்லாத்தையும் ஒரு வருஷம் பேசுனது சுருக்கி மொத்தமாக சொல்கிறேன். விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இது எங்கே வருது அப்படின்னா, வர வேண்டிய இடத்துல வரும் அப்படின்னுவீங்க. முதல்ல அது ஒரு விசுவாசம் அப்படின்னு நம்ம ஒரு உபதேசத்தை பார்க்கும்போது, அது எந்த ஒரு உபதேசமாக இருந்தாலும் அடிப்படை என்னென்னா, அது முதலாவது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த உபதேசம் எப்படி தெரியும், பைபிளில் தெரியும் அப்படின்னா, அது முதலாவது சொல்லப்பட்ட இடத்துல அதனுடைய விதை விழுந்திருக்கும். அதுக்கப்புறமா அது பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும். அங்கே அதை மொட்டு விட்டு அது அப்படியே வளர்ந்து பெரிய அது எல்லாத்தையும் கோத்திங்கன்னா அழகாக ஒரு செடியோ அல்லது ஒரு முழு உருவமோ நமக்கு கிடைக்கும். ஆனால் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட இடத்த நம்ம மறந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல சொல்லப்பட்ட இடம் ஒரு உபதேசம் முதலாவது. அப்போது விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான்றது முதல்ல எங்கே சொல்லப்பட்டிருக்கோம், பழைய ஏற்பாட்டில் தான். ஆபகுக் 2வது அதிகாரம் 4வது வசனம். இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இங்கே தான் வேதத்தில் முதல் முறையாக அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற வார்த்தை வருகிறது.
இந்த ஆபகுக்கு அந்த இதில் வர்றதுனால இது என்ன பின்னணியிலிருந்து சொல்லப்பட்டது, ஏன் இந்த இடத்துல அதை சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு சரித்திரத்தை படிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபோது அந்நிய ஜாதியிடத்தில் கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்க்கும்படிக்கு ஒப்பு கொடுத்துருவார். பாபிலோனில் உள்ள கல்தையர் அவர்களை நியாயம் தீர்க்க நினைத்தார். தேவனை ஜனங்களை தண்டிப்பதற்கு அவர்களை விட அக்கிரமும் அநீதியும் நிறைந்த ஜனங்களை பயன்படுத்துவதை ஒத்துக்கொள்ள முடியல. தேவ ஜனங்கள் பாவம் செஞ்சாங்கன்னா அது நீங்களே எங்களை தண்டிச்சிருங்க, அதுக்கு அக்கிரம் நிறைந்த புறஜாதி மக்கள் இடத்துல எங்களை ஒப்பு கொடுக்குறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தீர்க்கதரிசி புலம்புகிறார். நீங்கள் ஆபகுக்கு 1:13 வாசிங்கன்னா அவருடைய கதறல் தெரியும். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும், துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? ஆண்டவரை நோக்கி தீர்க்கதரிசி புலம்புகிறார். என்ன ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்களை புறஜாதிகள் கையில் விட்டு கொடுத்துட்டீங்க, அவன் அதை விட ரொம்ப மோசமாச்சு, அவன் இவனை தண்டிக்கிறானே, நீ தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் ஆயிற்றே நீ இருக்கிறீரே அப்படின்றப்போ இது தீர்க்கதரிசியின் புலம்பல். கல்தையர் அப்போ ஆண்டவர் சொல்றார், கல்தையர் தங்கள் பாவ தண்டனையிலேருந்து என்ன பண்ண முடியாது, தப்ப முடியாது. ஆனால் நீதிமான் தன் அகங்காரியாக இருக்கிறானே, அப்படிதான் 2 நல்ல வாசம், அகங்காரியாக இருக்கிறானே. 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் திரும்ப வாசிப்போம். இதோ அகங்காரியாக இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது. அதாவது கல்தையர் அவன் அகங்காரியாக இருக்கிறான், அவன் ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தேவ ஜனங்கள் தங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார்கள். ஸோ தேவ ஜனங்கள் தூரமாக போனால் கூட அவங்க வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள தேவனுக்கு மேலே இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தில் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டான். ஆபிரகாம் எனவே ஆபிரகாம் காலத்திலிருந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கூட்டம் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாக மீதியாக எவ்வளோதான் அவங்க போனாலும் ஒரு சின்ன கூட்டத்தின் மத்தியில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் யூதயா ஜனங்கள் மத்தியில் அந்த விசுவாசம் காணப்பட்டு கொண்டே இருந்தது. அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, அந்த விசுவாசத்தினால பிழைப்பான். 2வது அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாய் வரை. கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுது, அதை கடந்து போகிறவன் வாசிக்கும்படி பலகையில என்ன பண்ணு, தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். ஆமா, அந்த குறித்த காலத்துக்கு அது வைக்கப்பட்டிருக்குல்ல, அது குறித்த காலம்னா என்ன அப்படின்னா மேசியா வருகிற காலம், இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்றத ஆபகு தீர்க்கதரிசி மறைமுகமாக அங்கே சொல்கிறார். குறித்த காலம் வரும், முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. 4வது வசனம், அகங்காரியாய் இருக்கிறானே, வாசிங்க, இருக்கிறானே அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வசனத்தை எதை சொல்றாரு, தன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அதாவது குறித்த காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருவார், மேசியா வருவார், நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயம் வருவார். அகங்காரியாக இருக்கிற அவன் கல்தையர்கள் அவங்க பாவ தண்டனையிலும் தப்ப முடியாது. அவன் ஆத்ம செம்மையானதில்லை. அவனை தண்டிக்கிறதுக்கு அவனை அடக்கிறதுக்கு ஒடுக்கிறதுக்கு அவனை நியமித்ததுனால அவன் கரெக்டு அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. ஆனால் இந்த தேவ ஜனங்கள் தேவன் மேல் வைக்கிற அந்த ஒரு விசுவாசம் தொடர்ந்து இருக்குல்ல, அது மேசியா வரும்போது உங்களுக்காக நீதிமானுக்காக அவர் வந்து காரியங்களை செய்தபோது அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினால நீங்கள் எல்லாரும் பிழைப்பீர்கள் அப்படின்றது முதல் முறையாக விதை மாதிரி பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம் விதைக்கப்பட்டது. ஸோ அப்போ விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் அப்படின்றது முதல்ல ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் தான் அதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ இயேசு வருவார், அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தினால நீங்கள் பிழைப்பீர்கள்
அப்படின்றத இந்த வசனம் வலியுறுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த அந்த செய்கையின் மேலே வைக்கிற விசுவாசம் தான் ஒரே விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது அந்த வசனம் நீ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்ட்டு புதிய ஏற்பாட்டு பக்கங்களில் 3 நிருபங்களில் அது வருது. புதிய ஏற்பாட்டில் 3 இடங்களில் வருது. 3ம் வெவ்வேறு. முதலாவது ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தினால் நீதிமான் இந்த இடத்துல வருகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையின் துவக்கத்தில் காணப்படுகிற விசுவாசம், துவக்க வாழ்வில் காணப்படுகிற விசுவாசத்தை குறிக்குது. அப்போது நமக்கு துவக்க வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி தான் துவங்குது அப்படின்னா விசுவாசத்தினால தான் துவங்குது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசத்தில் தான் நம்ம கிறிஸ்தவர்கள் விசுவாசி அப்படின்ற இடத்துக்கே வந்தோம். அப்படி தானே? துவக்கமே எங்கே தான்? விசுவாசம் தான். துவக்க வாழ்வில் நமக்கு விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த கிரியையை நம்ம விசுவாசிக்கணும். நம்ம பார்க்கல, வார்த்தையை விசுவாசிக்கிறோம், இயேசு செய்து முடித்தார் என்று விசுவாசிக்கிறோம். அதுவே பாவ நிவாரண பலிக்கு போதுமானதாக இருக்கிறது என்று. அப்போ தட் மீன்ஸ் அதுக்கு மேலே நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இயேசு சிலுவையில் செய்து முடித்த கிரியையே போதுமானது எல்லாவற்றிற்கும். எல்லாவற்றிற்கும்னா எல்லாவற்றிற்கும். இதுக்கு மேலே அடிஷனாக ஏதாவது தேவையா? இல்லை, அதுவே போதுமானது. அதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரே விசுவாசம். இதுக்கு ப்ளஸ் ஏதாவது தேவையா? நாட் நெசசரி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அந்த விசுவாசத்தை, துவக்க வாழ்வில் விசுவாசம். ஸோ தேவன் மனுஷன் அங்கீகரிக்க மனிதனிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்ப்பது என்ன? தேவன் மனிதனை அங்கீகரிக்க மனிதனிடத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுகிற ஒரே நிபந்தனை விசுவாசம். உங்கள் பக்கம் விசுவாசம் இருந்தால் கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பார். ஆமென். இதை நிறைய பேர் புரிஞ்சிக்கல, தெரிஞ்சிக்கல, வேற என்னென்னமோ செய்கிறாங்க. உங்கள் பக்கம் விசுவாசம் இருந்தால் உங்கள் காரியங்களை தேவன் அங்கீகரிக்கிறார். ஆமென். நீங்கள் எவ்வளவு நாள் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, சபைக்கு போகிறதுனால கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்லை, பைபிள் படிக்கிறதுனால கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்லை, ஏன் ஜெபம் பண்ணுறதுனால கூட கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்லை. கண்ணீரோடு நான் ஜெபம் பண்ணேன். திருப்பி சொல்கிறேங்க, கண்ணீருக்கு கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்லை. அல்லேலூயா. அடுத்தது, நீங்கள் காணிக்கை கொடுக்குறீங்க, கர்த்தர் நோ, காணிக்கையினாலும் கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்லை. ஊழியம் செய்கிறேன், அதனாலும் கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்லை. அப்போ நம்ம மனிதனிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிற ஒரே நிபந்தனை என்னன்னா விசுவாசம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் கண்ணீர் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லலை, நீ கொடுத்த காணிக்கை உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லலை, நீ பைபிள் படிச்ச அது உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லலை. நான் சொல்ல ரெகுலராக நான் சர்ச்சுக்கு வரேன், அது கூட ரட்சிக்காது. ஸோ விசுவாசம் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடிப்படை அஸ்திபாரம். ஆமென். ஸோ துவக்க வாழ்க்கையில் நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். விசுவாசம். எபிரேயர் 11:6 நம்ம எல்லாருக்கும் தெரியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆமென். போதும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது சான்ஸ். இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் வித்தவுட் ஃபெய்த். அவரை ப்ளீஸ் பண்ணணும், கர்த்தரை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன எதிர்பார்க்குறாருன்னா அவரை விசுவாசிக்கணும். ஆமென். விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது விசுவாசம். நம்ப சோத்திரம் 1:11 விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. இதை குறித்து டீட்டெயிலாக
1 இயர் அந்த விசுவாசம் என்கிற போதனை யூடியூப்லேயே இருக்குது. நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் விசுவாசன்ற இது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, அதில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ துவக்க வாழ்க்கையில் நம்ம ஆரம்பிக்கிறதே எப்படி தான்னா விசுவாசத்தினால தான். ஆமென். அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்புக்கு ஆரம்பிக்கிறதே எங்க? அந்த விசுவாசம். விசுவாசி நீ ரட்சிக்கப்படுவ, அழு ரட்சிக்கப்படுவல்ல. அல்லேலூயா. பைபிள் வாசி ரட்சிக்கப்படுவல்ல, பாட்டு பாடு ரட்சிக்கப்படுவல்ல, காணிக்கை கொடு ரட்சிக்கப்படுவல்ல. விசுவாசி கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். யோவான் 3:15-16 தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவன் கெட்டு போகாமல், தன்னை இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான், நித்திய ஜீவன் அடைவான். அதனால இயேசு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான 16 வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னு அர்த்தம். விசுவாசிக்கிறவன் எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, அவன் எந்த ஊரா இருந்தாலும் சரி, அவன் நாட்டுப்புறமோ பட்டணமோ, அவன் படித்தவனோ படிக்காதவனோ, அவன் கிறிஸ்தவனோ கிறிஸ்தவன் இல்லாதவனோ, அவன் சில்வர் டாலர் போட்டிருந்தாலும் சரி, பிஷப்புக்கு நிறைய பேருக்கு விசுவாசம் இல்லை தெரியுமா? அதனால விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவன் அடைவான். ஆமென். அப்போ ஒரு கர்த்தர் ஒருத்தர் அங்கீகரிக்கிறதுக்கு அடிப்படை நிபந்தனை என்னன்னா, நிறைய வசனங்கள் கோட் பண்ண முடியும். விசுவாசம்தான். உங்க பக்கம் விசுவாசம் இல்லைன்னா தேவன் உங்களை அங்கீகரிக்கவே முடியாது. என்ன விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். ஆமென். 18ஆம் வசனம் 3:18 அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவர் விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினையே கிடையாது. விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. விசுவாசிக்காதவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு, விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ தேவன் அங்கீகரிக்கிறதுக்கு அடிப்படை நிபந்தனை துவக்க வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீ காணிக்க இப்போ ஒரு கட்சியில் சேரணுன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, பல்காக ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு போகணும். இல்லை ஒரு கம்பெனியில் சேரணுன்னா என்ன பண்ணணும்? நல்லா படிச்சிருக்கணும், சர்டிஃபிகேட் இருக்கணும். தேவனுடைய சபையில் அல்லது மந்தையில் சேரணும் அப்படின்னா கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கணும். ஆமென். விசுவாசித்தால் தடையில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் 20:31 அவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினால் நித்திய ஜீவன் அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத புத்தகம் எதுக்காக எழுதப்பட்டா, இயேசு விசுவாசித்து நித்திய ஜீவன் அடைவதற்காக தான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். விசுவாசிக்காதது என்னதுன்னா அவிசுவாசம் தான் இருக்கிறதுல பெரிய பாவம். உலகத்தின் பாவம் என்ன? அவர் ரொம்ப குடிக்கிறாருங்க, அவர் விபச்சாரமுங்க, அவர் விக்கிரக ஆராதனைங்க, அவர் ரொம்ப கொலகாரங்க, அதெல்லாம் பாவமே கிடையாது. உலகத்தை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய பார்வையில் அவன் விபச்சாரம் பண்ணுறான் அதனால் அவன் பெரிய பாவி, அவன் குடிகாரன் அதனால் பெரிய பாவி, அவன் பெரிய பெரிய தீவிரவாதி அதனால் பெரிய பாவி, அவன் விக்கிரக ஆராதனைக்காரன் அவன் பெரிய பாவி இல்லை. பாவமே என்ன தெரியுமா? அவிசுவாசம்தான் பெரிய பாவம். ஆமென். யோவான் 16:8-9 வாசிங்கன்னா, அவர் வந்து பாவத்தை குறித்தும், அவர் இயேசு வந்து இல்லை பரிசுத்தாவியானவர் வந்து பாவத்தை குறித்தும், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கவனிங்க, உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். என்னன்னா எதை குறித்து? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்து. எது பாவமா? அடுத்த வசனம், அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். ஏன் பாவத்தை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்? என்னை விசுவாசிக்காதபடினாலே. அப்ப விசுவாசிக்காதது தான் பாவமே.
இயேசு பாவத்திற்கான பிராயச்சித்தத்தை செய்து விட்டார், சிலுவையிலே மரித்து விட்டார். சிலுவையிலே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தால் பாவத்துக்கான எல்லா விலைக்கரையத்தையும் இயேசு கொடுத்துட்டார் அப்படின்றத விசுவாசிக்காதது பாவம். அவன் குடிக்கிறான், அவன் அழிக்கிறான், அவன் கொலை பண்ணுறான், அதெல்லாம் பாவமே கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம், குடிகாரனே ஓ பாவியே மனம் திரும்பு அப்படின்றோம். அவன் விசுவாசிக்கணுங்க, அவ்வளோதான் கர்த்தர் எதிர்பார்க்கறது. நம்முடைய பார்வையை மாற்றணும் உலகத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ அவன் விசுவாசிக்கிறான் சார், விசுவாசிட்டு குடிக்கலாமா? விசுவாசிட்டா குடிக்கவே மாட்டான். அதான் கான்செப்ட். என்ன சொல்கிறீங்க? அத்தராக இயேசு கிறிஸ்து உண்மையாக இருதயத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டானா, ரோமர் 10ஆவது அதிகாரத்தை தான் சொல்லுது, 8லேருந்து 10 வரைக்கும். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசிக்கணும், வாயினால அறிக்கையிடணும், ரட்சிக்கப்படுவாய். விசுவாசித்தால் ரட்சிக்கப்படும். 10வது வசனம், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக, நீதிமான் இருதயத்தில் என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். ரட்சிப்பு உண்டாக விசுவாசித்ததை வாயினால் அறிக்கையிடணும். அவ்வளோதான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ துவக்க வாழ்க்கை விசுவாசத்தில் தான் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை துவங்குது. அதுதான் ரோமர் 1:17 வாசி, விசுவாசத்தினால் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது துவக்க வாழ்க்கையின் விசுவாசம். நம்முடைய விசுவாச துவக்குகிறவர் எபிரேயர் 12:1 சொல்லுது, நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர் தான். ஆமென். ஸ்டார்டிங்கே யார் தான்? கர்த்தர் தான். கர்த்தரே நம்மளை துவக்குகிறார், முடிக்கிறவரும் அவர் தான். ஆமென். கலாத்தியர் 6:10 கலாத்தியர் 6:10 ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். அப்ப விசுவாச குடும்பத்தார்னு யாரை சொல்றாரு? சபை. சபை யாருங்க? விசுவாச குடும்பம். ஆமென். நம்ம குடும்பம் அல்ல, விசுவாச குடும்பத்தார். 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசத்தின் ஆவியை நாங்கள் பெற்றோம் அப்படின்றார் பவுல். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து, அப்போது நமக்குள்ள இருக்கிற ஆவி விசுவாசத்தின் ஆவி. ஆமென். அது நமது உயிர். அல்லேலூயா. அடுத்தது ரோமர் 10:8 வாசிக்கிறோம். இந்த வார்த்தை விசுவாச வார்த்தை. நமது செய்தி என்ன? விசுவாச வார்த்தை. யாக்கோபு 5:15 வாசிக்கிறோம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், விசுவாசம் இல்லாத ஜெபம் பட்சிக்கும். சோதரம். அப்போ அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கையின் இதெல்லாம் என்ன சொல்றது, பக்தி முயற்சிக்கான ஒவ்வொரு காரியங்கள். அடுத்தது 1 தீமோத்தேயு 1:12 விசுவாசத்தின் உத்தம குமாரன் பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடி 1:2 விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு, விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. விசுவாசத்தின் குமாரன் அப்படின்னா தட் மீன்ஸ் நம்முடைய ஃப்ரூட். நமக்கு விசுவாசத்தில் ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்க யார்? விசுவாச குமாரர்கள். இப்போ எல்லாத்துலேயும் விசுவாசம். ஆமென். 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஆமென். நம்ம போராட்டம் விசுவாச போராட்டம். ஹல்லேலூயா. விசுவாச துவக்குகிறவர், துவக்குற அவர் தான் நமது தலைவர். அவர் விசுவாச குடும்பத்தார் நம்முடைய சபை. விசுவாசத்தின் ஆவி நமது உயிர். விசுவாசத்தின் வார்த்தை நமது செய்தி. விசுவாசத்தின் ஜெபம் நமது மன்றாட்டு. நமது கனிகள் விசுவாச குமாரர்கள். நம்முடைய போராட்டம் விசுவாச போராட்டம்.
ஸோ ஒவ்வொரு செயலுமே விசுவாசத்தோடு தான் செயல்படுகிறது. அல்லேலூயா. ஸோ கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசமும் வீணானது அப்படின்னு தான் வேதம் 1 கொரிந்தியர் 15:17 வாசிக்கிறோம். ஓகே, டைம் ஆயிடுச்சு. வாசிக்கிறோம். கிறிஸ்து எழுந்தராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஸோ கிறிஸ்துவ துவக்க வாழ்க்கையில் நமக்கு இந்த விசுவாசத்தினால தான் நம்ம துவங்குகிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம எப்படி துவங்கணும்? விசுவாசத்தினால தான் துவங்கணும். ரைட்டா? அதுதான் ரோமர் 1:17 சொல்லுது. வேதத்தில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று புதிய ஏற்பாட்டில் எத்தனை இடத்துல எழுதப்பட்டிருக்குன்னு? 3 இடத்துல. ஒரு இடம் சொல்லிட்டேன், ரோமர் 1:11. இன்னொன்று கலாத்தியர் 3:11. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாகிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இது தொடர் வாழ்வில் விசுவாசம். விசுவாச வாழ்க்கை ஆரம்பிச்சாச்சு, அந்த வாழ்க்கை தொடர்ந்து போகிறோம்ல, அதுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. நியாயப்பிரமாணத்தினால பவுல் எழுதுகிறார் கலாத்தியருக்கு, நியாயப்பிரமாணத்தினால ஒருத்தர் என்ன ஆகிறதில்ல? நீதிமான் ஆகிறதில்ல. இது புரிஞ்சுக்கணும்னு பெரிய நியாயப்பிரமாணம் எதுக்காக கொடுக்கப்பட்டது, ஏன் கொடுக்கப்பட்டது அப்படிலாம் ரொம்ப உள்ளரெல்லாம் போனால் ரொம்ப பெருசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ரோமர் நிருபம் படிக்கும்போது நம்ம படிக்கலாம். ரோமர் 3:27-28. ஏனெனில் உங்களில் இல்லை இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் இங்கே அது நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆமென். நம்ம கிரியை செஞ்சதுனால நீதிமான் ஆக்கப்பட்டோமா, விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டோமா? விசுவாசத்தினாலே. ரோமர் 9:30-32 வரைக்கும் வாசிங்கன்னா, இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். நீதியை அடைந்தார்கள். அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. புறஜாதியார் நீதி அடைஞ்சாங்க. எப்படின்னா அவங்க என்ன கிரியை செஞ்சுட்டாங்க? ஒண்ணுமே செய்யலையே, ஆனா அவங்க விசுவாசிச்சாங்க. அதனால் விசுவாசத்தினால் வந்த நீதியே. நியாயப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. அவங்க நீதியை அடையல. எண்ணத்தினால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல். இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணம், வேதம், பலி செலுத்தும் முறைமை, இது அதுன்னு தான் சொன்னாங்களே, மேசியாவாகிய இயேசு விசுவாசிக்கல, அதை விட்டுட்டாங்க. அவங்க நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம் அடையணும், விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் தான் சரி, அது இதுன்ட்டு அவங்க அந்த சடங்காச்சார முறைமைகளையே தான் செஞ்சிட்டு இருந்தாங்களே, இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கல. ஆனால் புறஜாதியார் என்ன பண்ணாங்க? இந்த சடங்காச்சாரம் எதையும் செய்யல, இயேசுவின் மேல் விசுவாசம் வச்சாங்க. அவங்க நீதி ஆக்கப்பட்டாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இவங்க பிரமாணங்க, கோயிலுக்கு போகிறாங்க, பலி செலுத்துகிறாங்க, கர்த்தரை தேடுறாங்க, எல்லா யெகோவா அப்படின்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் ரட்சிக்கப்படல. இது எப்படி இருக்குன்னா, பெயர் கிறிஸ்தவங்க எல்லா வருஷம் சண்டை ஞாயிற்றுக்கிழமைனா கோயிலுக்கு போகிறது. நான் ஒரு பெயர் கிறிஸ்தவ சபையில் இருந்ததுனால நான் சொல்கிறேன், ரெகுலராக கோயிலுக்கு போகிறது, கோயில் அங்கே பூசை, அங்கே நடக்கிற ஆராதனை எல்லாத்துலையும் கலந்துக்கிறது, அதில் உபதேசியாராகவும் நம்மளே இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, எல்லாம் சொல்லுவோம். ஆனால் இயேசு எதுக்காக பிறந்தார், எதுக்காக வளர்ந்தார், எதுக்காக மரித்தார் அப்படின்றது இல்லை, நம்பிக்கை இல்லை, அல்லது ஏன் மரித்தாருன்னு தெரியல. பின்னாடி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி கூட்டின்னு போனாங்க, அப்படியே இருக்கிறது. ஆனால் ஒரு இந்து அறியாதவன், இயேசு உன் பாவத்துக்காக மரித்தார், அவர் நீ மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார், அவர் ஏற்றுக்கொள்கிறேன், அவன் ஏற்றுக்கொள்கிறேன்றான். இது காலாகாலமாக நாங்கள் 40 கிறிஸ்மஸ் பார்த்துட்டு வருவோம், நீ என்கிட்ட சொல்கிறியான்மா. இதே மாதிரி தான் இப்போ இந்து அன்னைக்கு இயேசு ஏற்றுக்கிட்டான். அப்போ இது இவங்க தேவனுடைய பார்வையில் யார் கேட்டிங்கன்னா, புதுசாக இயேசு அறிந்து பாடுபட்டார், அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கிறேன்ட்டு விசுவாசி ஏற்றுக்கின்றானே, அவன் ரட்சிக்கப்பட்டான். இது 40 வருஷமாக போகிறது
அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் காலாகாலமாக இவங்க பலி செலுத்தும் முறைமைகள் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க விசுவாசத்தினால தேடலை, பலி செலுத்துகிற முறைமையின்படி வழக்கம் போல் போகிறது. அல்லேலூயா. அதனால் விசுவாசத்தின் தொடர் வாழ்க்கையில், ஏன்னா விசுவாசத்தினால அல்ல, கிரியையினால் அல்ல, விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஆமென். கலாத்தியர் 2:16 வாசிச்சிருங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுகிறது இல்லையே. நியாயப்பிரமாணத்தின் எந்த கிரியையினாலும் ஒருத்தரும் நீதிமானாக்கப்படுகிறது இல்லை. 21 நியாயப்பிரமாணத்தினுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால், நீதியானது நியாயப்பிரமாணத்தினால வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. ஆமென். நான் சொல்றது புரியுதா இல்லையா? நியாயப்பிரமாணத்தினால நீதி வரும் அப்படின்னா கிறிஸ்து மரிக்கவே வேண்டாம், நேரே வர வேணாம். வந்தாரா நல்லா பிரசங்கம் பண்ணாருன்னா அப்படியே எந்திரிச்சு போயிருக்கலாம். கல்வாரியில் போய் அவர் மரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது நமக்கு நீதி எங்கே இருக்குன்னா, இயேசு மரித்ததில் அதை விசுவாசிக்கிறதுல தான் நமக்கு நீதியே இருக்குது. ஆமென். ஸோ நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் யாரும் என்ன ஆகுதில்ல, அதாவது சுருக்கமாக சொன்னால் கிரியையினால் ஒருவரும் நீதிமான் ஆகிறது இல்லை. அல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கணும். இதை தான் பவுல் அடிக்கடி சொல்கிறார். அப்போது யாக்கோபு ஒன்று சொல்கிறாரு, அதையும் பார்த்துருவோம். கான்ட்ரடிக்ட் 2வது அதிகாரம் யாக்கோபு 2:17. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். பவுல் யாக்கோபு என்ன சொல்றாரு? விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தா, கிரியை இல்லாம இருந்தா தண்ணில் தானே என்ன ஆயிட்டு இருக்குமா? விசுவாசம் செத்ததா இருக்குமே. அப்படின்ற கிரியை தானே முக்கியம் அப்படின்றார் யாக்கோபு. 20வது வசனம். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமோ? கிரியை இல்லாட்டி விசுவாசம் செத்ததுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்றார் யாக்கோபு. பவுல் என்ன எழுதுறாரு? ஹலோ, நான் சொல்றது புரியுதா? சோத்திரம். கிரியை தேவையில்லைப்பா, நீ விசுவாசி, அது உன்னை ரட்சிக்குன்றாரு. இங்க யாக்கோபு என்ன சொல்றாரு? கிரியை இல்லாட்டி விசுவாசம் செத்ததாச்சே. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று உனக்கு தெரியாதா? வெறும் கிரியை இல்லைன்னா செத்ததாச்சே. ஆமென். 26. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. ஆமென். கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. அப்போ என்ன, யாக்கோபு என்ன சொல்றாரு? கிரியினால தான் நம்ம என்ன பண்றோம்? ரட்சிக்கப்படுறோம், நீதிமானாக்கப்படுறோம் அப்படின்றாரு. உங்க பவுல் என்ன சொல்றாரு? விசுவாசத்தின கிரியினால இல்லப்பா, விசுவாசத்தினால தான்றார். இப்போ இந்த ஒரு முரண்பாடு வருது அந்த இடத்துல. ஆமென். புரியுதா? அல்லேலூயா. அதாவது புரிஞ்சிச்சுன்னா உங்க மூஞ்சி எனக்கு தெரிஞ்சிடும். புரியல அப்படின்னா அதுவும் மூஞ்சில தெரியும். புரிஞ்சிச்சு, அது எனக்கு புரிஞ்சிச்சு. சரியா? இது வீட்லையாவது போய் யோசிங்க. நம்ம கிரியையினால, அப்போ பவுல் என்ன சொல்றாரு? கிரியையினால யாரும் ரட்சிக்கப்படுறதில்லைன்றார், விசுவாசத்தினால. இங்க யாக்கோபு என்ன சொல்றாரு? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுப்பா, ஆவி இல்லாத சரீரம் செத்தது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை ரொம்ப முக்கியப்பா. ஆபிரகாம் கிரியினால தானே நீதிமான் ஆக்கப்பட்டான் அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தம்? என்ன பாஸ்டர், என்ன முடிவு எடுக்கிறதுனா, ரட்சிக்கப்படுறதுக்கு இங்கே பவுல் சொல்கிறது ரட்சிப்புக்காக நம்ம என்ன பண்ண வேண்டாம்? கிரியை செய்ய வேண்டிய, நீ மொட்டை அடிக்க வேண்டாம், நீ தவம் இருக்க வேணாம், நீ தலைகீழ இருக்க வேணாம், நீ குத்திக்க வேணாம், உன்னை வருத்தப்படுத்திக்க வேணாம், அப்படியே உருண்டு பரண்டு எந்திரிக்க வேணாம், உபவாசம் இருக்க வேணாம், ஒன்றும் வேண்டாம், விசுவாசித்தால் போதும். அப்போ யாக்கோபு சொல்கிறாரு கிரியைனா, விசுவாசித்த பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்பட்டதற்கான கிரியையும் அதில் இருக்கணும். நீ விசுவாசிக்கிறப்பா. யாக்கோபு சொல்றது ஆஃப்டர் சால்வேஷன், பவுல் சொல்றது பிஃபோர் சால்வேஷன். நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கிரியை தேவையில்லை. எபேசியர் 2வது அதிகாரம்
9வது வசனம் 10வது வசனம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. அதுக்கு முன்னாடி 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 9வது வசனம், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது. ரட்சிப்பு எதனால் உண்டானதல்ல? நாட் ஆஃப் யுவர் ஒர்க்ஸ், உங்கள் கிரியையினால் உண்டானதல்ல. 10வது வசனம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். நற்கிரியைகளை செய்யறது, நல்ல கிரியைகளை செய்யறதுக்கு. ஆமென். பட் ஃபார் ஒர்க்ஸ், அதாவது நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா உள்வாங்குங்க, ட்ரை பண்ணு. கிரியையினால் ரட்சிக்கப்படவில்லை, கிரியை செய்வதற்காக ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? கிரியையினால் யாரும் ரட்சிக்கப்படல, கிரியை செய்வதற்காக ரட்சிக்கப்பட்டோம். ஏன்னா இது உள்ள போச்சுனால உங்க ஆவியில் ஒரு டெலிவரன்ஸ் கிடைக்கும். இது போல அப்படின்னா அவுட். அதனால திரும்பி திரும்பி நைட்டு ஃபுல்லாக இது யோசிச்சுனே இருங்க. டீன் பசங்களாம் கிரியை, நம்ம எந்த ஒரு கிரியை என்ன பண்ணது ஆண்டவர் பார்வையில் ரட்சிப்பா மாறாது. கிரியையினால் ரட்சிக்கப்படவில்லை, கிரியை செய்வதற்காக ரட்சிக்கப்பட்டோம். ஆமாம். ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிப்புக்கேற்ற கிரியை நம்ம செய்யணும். அது ரட்சிக்கப்படுறதுக்காக இல்லை, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகள் கிரியைகளை கொடுங்கள். நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லின்னு இருக்காது. மனம் திரும்பிட்டேன்னா அது ஆக்ஷனில் காட்டு. அதே போல தான் விசுவாசிக்கிறேன்னு அது ஆக்ஷனில் காட்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு என்னவா எண்ணப்பட்டது? அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இதுவும் வேதத்தில் எத்தனை இடத்துல இருக்குன்னா 4 இடத்துல இருக்குது. இது 4 இடத்தையும் படித்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நிறைய இது போயிடும். சொல்கிற ரெஃபரன்ஸ் ரோமர் 4:3. எப்போது அப்படி எண்ணப்பட்டது? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோதோ அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோது அது நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். இது ரட்சிப்பின் துவக்கம். ரோமர் 4வது அதிகாரம். ரைட். கவனிங்க. ஆபிரகாம் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? 4:3 வாசிங்க. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. 10வது வசனம், அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? எப்போது? கவனிங்க, ஆபிரகாமுக்கு விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. அது எப்போது சொல்லப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோதோ, விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோது அல்ல. அவனுக்கு விருத்த சேதனமாய் இருந்தபோது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோதே. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணணும், நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டா கூட விருத்த சேதனம் பண்ணணும் அப்பதான் அப்படின்னு பேசுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கிரியினால தான் யார் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு பேசுவாங்க. இல்லையா? அதனால அல்ல, கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆமென். அப்போதான் அங்கே பவுல் கேட்குற, விருத்த சேதனமாக இருந்தபோது எண்ணப்பட்டதா, விருத்த சேதனம் இல்லாத போது எண்ணப்பட்டதா அப்படின்னா, விருத்த சேதனம் இல்லாத போது தான் அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது. இது ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் அவனுக்கு இந்த வார்த்தை நீதியாக எண்ணப்பட்டதுன்னு வரும். 15வது அதிகாரத்துக்கு அப்புறமா 17வது அதிகாரத்தில் அவனுக்கு பேர் மாற்றப்பட்டு ஈசாக்கு பிறப்பான்னு சொல்லப்படுது. ஈசாக்க பலி செலுத்துகிறான். அதுக்கப்புறம் கிரியையில் காட்டுறான் சில நிறைய காரியங்கள். அதுக்கு முன்னாடியே அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. ஒரு கிரியை செய்யல. யாரு? ஆபிரகாம். அப்பவே என்ன பண்ணப்பட்டதான்? நீதியாக எண்ணப்பட்டது. இது ரட்சிப்பின் துவக்கம். ஆமென்.
யாக்கோபு 2வது அதிகாரம் 2:21-23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. ஈசாக்க பலிபீடத்தின் செலுத்தின போது கிரியையினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். யாக்கோபு 2:21-23. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். கிரியினால் அல்லவோ அவன் நீதிமானாக்கப்பட்டான். இது என்ன? ஆஃப்டர் சால்வேஷன். சரியா? பலிபீடத்தில் வைக்கிறதுனாவே பரிசுத்தத்தை குறிக்குது. அப்போ பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு என்ன தேவை? விசுவாசம். தொடர் வாழ்க்கை. நம்ம விசுவாச வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டோங்க. ஆரம்பித்து அந்த வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒரு போராட்டம் நிறைந்தது. என்ன சொல்கிறீங்க? நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள், ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நாம் இன்னும் அதற்கு எதிர்த்து நிற்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நமக்கு இருக்குது. பாவத்துக்கு விரோதமான போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்தில் ஜெயிக்கணும்னா விசுவாசத்தில் நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கணும், விசுவாசிக்கணும். அதுதான் இங்கே ஆபிரகாம் பலிபீடத்தில் ஈசாக்க பலிபீடத்தில் வச்சதுனால கிரியையினால் நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்னு எழுதுறார். அது பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கிறது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 6-8 வாசிங்கன்னா சோத்திரம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் 8வது வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமானாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவிக்கப்பட்ட உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்ற சுவிசேஷம். சோத்திரம். புறவினத்தாரும் புறஜாதியாரும், தட் இஸ் சுவிசேஷ அறிவிக்கிற காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்குது. சுவிசேஷம் பிரதான கற்பனை. அதுவும் அதன் மூலமாக விசுவாசத்தினாலே அதை நம்ம என்ன சொல்கிறது, தேவனை விசுவாசித்தான் அது நீதியாக எண்ணப்படுகிறது. ஸோ தொடர்ந்து சுவிசேஷ வாழ்க்கையிலும் அது நமக்கு தேவை. அடுத்தது ஆதியாகமம் 15:4-6 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, எலியேசர் வீட்டில் எனக்கு வீட்டில் யாருமே இல்லையே, எலியேசர் வீட்டு வேலைக்காரன் தானே இருக்கிறான்னு அவர் கேட்கும்போது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். அதாவது ஆபிரகாமுக்கு சரீரம் செத்து போச்சு, பிள்ளை பெறறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, சாராள் கற்பும் செத்து போச்சு. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை, அப்படி மீன்ஸ் அந்த சரீரத்தை கர்த்தர் என்ன பண்ணார், உயிர்ப்பித்தார். இது உயிர்ப்பித்தலை குறிக்கிறது. அப்போது கவனிங்க, நீதியாக எண்ணப்பட்டது 4 இடத்துல இருக்குது. முதல்ல அது அதுக்கு துவக்கம், ரட்சிப்பின் துவக்கத்தில் அது சொல்லப்பட்டது. அடுத்தது பரிசுத்த வாழ்க்கை, அடுத்தது சுவிசேஷம், அடுத்தது உயிர்த்தெழுதல். தட் மீன்ஸ் மொத்தமாக சொல்லணும்னா ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்தில் தான் பயணிக்க வேண்டியிருக்கு. தொடர் வாழ்விலும் இந்த விசுவாசம் அவசியம். அதனால தான் கலாத்தியரில் படிக்கணும், நியாயப்பிரமாணத்தினால இல்லைப்பா, நியாயப்பிரமாணத்தை சார்ந்துக்காத. ஏன்னா கலாத்திய சபை திடீர்னு நியாயப்பிரமாணத்தை சார்ந்துக்கிட்டாங்க. அதனால் பவுல் என்ன சொல்கிறாரு, கண்ணை கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தீங்களேப்பா, இப்படி நியாயப்பிரமாணத்துக்குள்ள போய் சேர்ந்துட்டீங்களே. கொலோசி சபையில் பேசுகிறார். எதுக்கு சொல்ல வரேன், நான் நடுவில் விசுவாச வாழ்க்கை, தொடர் வாழ்க்கையிலையும் தொடர்ந்து நம்ம விசுவாசிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. தொடர் வாழ்க்கையில் கவனிங்க, நம்ம சந்திக்கிற எத்தனையோ பிரச்சனை இருக்குது. விசுவாசத்தினாலே உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். உலகத்தை இப்போ தொடர் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் இருக்குது. அன்றாட தேவைக்கு என்ன பண்ணுறதுங்க, விசுவாசிக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை
அன்றன்று எங்களுக்கு தாரும். விசுவாசம். ஆண்டவர் மொத்தமாக தாருன்னு சொல்லி கேட்க சொல்ல. தட் மீன்ஸ் டெய்லி விசுவாசிக்கணும்னு சொல்கிறார். ஆமென். ஒரு நாள் விசுவாசம் இருக்கும், ஒரு நாள் மொத்தமாக விசுவாசத்தை மொத்தமாக வாங்கி வச்சுக்கினேன் அப்படிலாம் பயணிக்க முடியாது. தொடர்ந்து விசுவாசிக்கணும். அதுதான் நம்ம விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று கலாத்தியர் 3:11 வாசிக்கிறோம். ஸோ தேவனோட ஐக்கியம், உலகத்தின் தேவைகள், உடலுக்கு அடுத்த தேவைகள், பாவத்தின் மீது வெற்றி, பிரச்சனையின் மீது வெற்றி, அடுத்தது மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறோம், விசுவாச போராட்டம், யுத்தம், இதெல்லாத்துலையும் தொடர்ந்து நம்ம விசுவாசமாக செயல்படுத்த வேண்டியிருக்கு. கடைசியாக 3வது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று 3வது இடம். சரி, 4வது இடம் எபிரேயர் 10வது அதிகாரம் 37-38 வாசிருங்க. டைம் ஆயிடுச்சு. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனவனாய் இருப்பானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. விசுவாசத்தினால் நீதிமான் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலம் வருவார், தாமதம் பண்ணார். அவர் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அதாவது துவக்க வாழ்க்கையில் விசுவாசம், தொடர் வாழ்வில் விசுவாசம், முடிவு பரியந்தம் விசுவாசம். ஆமென். பின்வாங்கி போயிட்ட அவுட்டு. ஹல்லேலூயா. ஆபகுக்கில் வைக்க தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடியில் அதற்காக காத்திரு, அதுக்கு தாமதம் 2:3 வாசிக்கிறல, குறித்த காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தால் அதற்கு காத்திரு. அப்போ தாமதம் இங்கே எபிரேயர் 10:37 வாசிக்கிறோம். அவர் தாமதம் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், அவர் தாமதம் பண்ண மாட்டார். இயேசுவின் வருகை வரைக்கும் நமக்கு விசுவாசம் தேவை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை விட முடிவு நல்லது. ஆமென். எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான். ஆமென். அந்த 11வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா விசுவாச வீரரின் பட்டியலை படிக்கிறோம். என்னென்ன பண்ணாங்க விசுவாசத்தினால அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், விசுவாசத்தினால் அதெல்லாம் பண்ணாங்கன்னு படிக்கிறோம். கர்த்தருக்கு 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்காங்க. அது ஒரு ஸ்டேடியம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டேடியத்தில் நம்ம எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஓடி முடித்தவங்க அங்கே உட்காந்துருக்காங்க. ஓடி முடித்தவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. எங்கள் வாழ்க்கையை, விசுவாச வாழ்க்கையை நாங்கள் ஓடி முடிச்சிட்டோம், நீங்கள் ஓடுறீங்க, உங்களை என்கரேஜ் பண்ணுறோம், எங்கள் வாழ்க்கையை பாருங்கள். எங்களுக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 11வது அதிகாரத்தில் ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆபிரகாம் இதுலேருந்து ஆதாம், அதுலேருந்து இன்னும் எத்தனையோ சிம்சோன், எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க அங்கெல்லாம். எதுக்கு சொல்ல வரேன், இவங்க எல்லாரும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்களே எங்கள் வாழ்க்கையை ஓடிட்டோம், விசுவாசத்தை காத்துக்கொண்டோம். இப்போ நீங்கள் ஓடுறீங்க, எங்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கு. உண்மை தானே? அவங்களுக்கு பைபிள் ஸ்டடி இருந்ததா? அவங்களுக்கு பரிசுத்தாவி இருந்ததா? அவங்களுக்கு சபன் ஒன்று இருந்ததா? அவங்களுக்கு பாஸ்டர்னு யாருன்னா இருந்தாங்களா? அவங்களுக்கு சர்ச்சுக்கு வரலன்னா யாராவது ஃபோன் பண்ணி கேட்டாங்களா? யோசேப்புக்கு யார் பின்னாடியே சுற்றின்னு இருந்தா? தூரதேசத்தில் விற்கப்பட்டான், அந்த பொம்பளை தான் சுற்றி இருந்துச்சு. ஆனால் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருந்ததுன்னா, ஒரு புருஷன் சொன்ன அல்வா தட்டுறமா தட்டுருப்பாராம். பாருங்க என்ன சொல்ல வரேன். அப்போ அப்படிப்பட்ட நாங்களே எங்களுக்கு குறைஞ்ச வாய்ப்பில் இப்படி இருக்கும்போது நாங்களே என்ன பண்ணோம், ஓட்டத்தை முடிச்சிட்டோம், உங்களால் இதை விட சிறப்பாக ஓட முடியும் அப்படின்னு உற்சாகப்படுத்துறதுக்காக கேலரியில் உட்காந்துருக்கிறேன். ஸோ மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த பாதையில் என்ன அப்படி ஓடணும், பொறுமையோடு. அதில் இப்போ இந்த முடிக்கிற வரைக்கும் அப்படின்னும் போது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, பாடுகள் உண்டு. இந்த பாடுகளினோடு கூட தான் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் பவுல் சொல்கிறார்.
ஆமென். பாடுகள் இல்லாமல் இருக்காது, பாடுகள் இருக்கும். அப்போ அதுலேயும் நமக்கு விசுவாசம் வேணும். அவரோடு கூட 2 தீமோத்தேயு 2:12 அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். 1 பேதுரு 5:7-9 வரைக்கும் பாருங்க. விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாய் இருந்து அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்தால். பிசாசு எப்படி இருக்கிறான்? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரடா ஏமாறுவா, யாரா விசுவாசத்தில் டவுன் ஆவா, பட்டுன்னு அப்படி முழுங்கிடலான்னு பார்ப்பான். பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் நிறைந்த வாழ்க்கை தான். அதன் மத்தியில் இந்த ஆண்டவரை விசுவாசிக்கிற இந்த வாழ்க்கை இருக்க, அது விடவே கூடாது. கடைசி வரைக்கும் விசுவாசத்தை பற்றி கொள்ளணும். விசுவாசத்தில் உறுதியாயிருந்தா அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், கடைசி வரைக்கும் விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் இருள், சந்தேகங்கள் ஏற்படுகிற சூழ்நிலைகள் நிறைய ஏற்படும். உண்மையாகவே ஆண்டவர் இருக்கிறாரா? இருந்தாருன்னா எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை? ஏன் எனக்கு இவ்வளோ இந்த காரியம் நடக்கவே இல்லை? இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. விசுவாசத்தை குலைக்கக்கூடிய இருளான, அதாவது அந்த பக்கத்தில் என்ன இருக்குதுன்னே தெரியாது. அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கணும்னே தெரியாது. முன்ன போனாலும் இல்லை, பின்ன போனாலும் இல்லை, ரைட்டில் போனாலும் இல்லை, லெஃப்டில் போனாலும் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு கிரியை நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. அந்த நேரத்தில் விசுவாச சோதனை, விசுவாச போராட்டம் நடக்கும். விட்டுடலாமா? நோ. ஒரே விசுவாசம் நமக்கு வாக்களிக்கப்பட்டது, ஒரே விசுவாசம். யூதா 3:3 வசனத்தை வாசித்தீங்கன்னா 1:3 ஒரே அதிகாரம் தானே யூதா. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் ஒரு விசை, ஒரே விசுவாசம், அந்த ஒரு விசுவாசத்திற்காக என்ன பண்ணணும்? நம்ம தைரியமாய் போராட வேண்டும். அந்த விசுவாசத்தில் உறுதியா நிக்கணும். வேற ஆண்டவர் கிடையாது, வேற ரட்சிக்கிற வழி கிடையாது. நிறைய பேர் பாதியில தேமாய் பிரதிபந்தத்தின் ஆசை வைத்து என்னை விட்டு போயிட்டான். மிஸ்ஸஸ் லோத்து போயிடுச்சு. கடைசி வரைக்கும் இதே விசுவாசி. என்ன நடந்தாலும், எது நடந்தாலும், அவரே என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஒரே விசுவாசம், கடைசி வரை, முடிவு பரியந்தம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால விசுவாசத்தில் நம்ம போராடணும். விசுவாசம் என்பது போராட்டம் நிறைந்தது. எத்தனையோ போராட்டங்கள் இருக்கு. 7 போராட்டம்னு சொன்னேன். அதில் ஒரு போராட்டம் விசுவாச போராட்டம். ஏன்னா மைண்டு ஒன்று சொல்லும், பார்க்குற காரியங்கள் ஒன்று சொல்லும், பைபிள் ஒன்று சொல்லும். கையை தொட்டு பார்த்தீங்கன்னா ஜுரம் அடிக்கும். ஜுரம் அடிக்குது. டாக்டர் சொல்ல, ஆமாம் ஜுரம் அடிக்குது. டாக்டர் சொல்லுவார், இன்னும் 7 நாளில் போயிடுவேன்வார், இல்லை 8 நாளில் போயிடலாம், ஏதோ சொல்லுவார் அவர் மருத்துவ உலகத்தில். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுனமானீர்கள். கர்த்தர் உன் மேல் வைத்த திட்டம், நீ ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார். இன்னும் 1000 நாள் கூட நான் இருப்பானா இருக்க மாட்டேன்னு தெரியலையே. டாக்டர் சொல்கிறார் 1000 நாள் கூட 3 நாள் 7 நாள் தான் சொல்கிறாரு. இப்போ நான் எதை நம்புறது? இப்போ உங்களுக்கே இப்போ கலக்கமாயிடுச்சு. ஹல்லேலூயா. முன்னாடி ஒன்றுமே இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு வாழ்க்கையில் உனக்கு அவ்வளோதான் லைஃப் அப்படின்னு பிசாசு சொல்லலாம், எல்லா சந்தேகத்தை ஏற்படுத்தலாம், என்ன பண்ணலாம். அப்போ சொன்ன நோ, இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான், இதை தான் நான் விசுவாசிப்பேன். நீடித்த நாட்களாக நான் நிலைத்திருந்த தேவனுக்கு என்று கனி கொடுப்பேன். நம்ம உணர்வுகளால் அசைக்கப்படக்கூடாது. ஆமென். உணர்வுகளால் அசைக்கப்படக்கூடாது. ஏன்னா உணர்வுகள் மாறி மாறி வரும். மாம்சம் தானே, உணர்வுகள் மாறி மாறி வரும். அடுத்தது சூழ்நிலைகளால் நாம் அசைக்கப்படக்கூடாது, காண்கிறவைகளால் அசைக்கப்படக்கூடாது. தேவ வார்த்தையாலே நாம் அசைக்கப்படணும். தேவ வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ அதனால் கடைசி வரைக்கும் பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அது சொல்லணும் நம்ம. ஹல்லேலூயா. ஓட்டத்தை சிலர் ஓடவே ஆரம்பிக்கல.
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை. நீ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சிலர் ஓட்டத்தை ஆரம்பித்தாங்க, தப்பான ட்ராக்கில் ஓட்டுனுக்கிற. நீ உனக்கான ட்ராக்லே ஓடல. ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். காத்துக்கொள்ளணும், முடிவு பரிந்து காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. இயேசு சொன்னாரு லூக்கா 18:8 கடைசி வசனம், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று இயேசு சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசம் என்றார். ஆமென். எல்லாம் சில விசுவாசத்தில் ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஆரம்பிப்பாங்க. தொடர் வாழ்க்கையில் கொஞ்சம் பேர் வருவாங்க. இந்த முடிவில் வர போராட்டம் முடிவு வரைக்கும் அப்படின்னும் போது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா, பிக்சரைஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த கப்பலில் போயிருக்கிறீங்களான்னு தெரியல. ஹார்பர்லேருந்து கப்பலில் யாராவது போயிருக்கீங்களா? தயவுசெய்து போங்க. தயவுசெய்து ஏதாவது இந்த ஹார்பரில் ஷோ ஏதாவது காமிச்சாங்க, தயவுசெய்து போயிட்டு வாங்க. போயிட்டு கப்பலில் போனீங்களா? சோத்திரம். கப்பலில் போங்களேன். எப்படி இருக்குதுன்னா, ஆரம்பிக்கும் போது இந்த கப்பலில் ஏறி உட்காந்துருப்பீங்க. அவங்க வெளியில் இருக்கிறவங்களாம் ஹாய் ஹாய். கிறிஸ்துவ வாழ்க்கை ஆரம்பத்தில் அப்படியே ஜாலியாக இருக்கும். எல்லாருக்கும் ஹாய். அப்போ அவங்களாம் பார்ப்பாங்க, ஓ பரவாயில்ல போகணும். அது கொஞ்சம் நேரம் போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஆடம்பரம் சத்தம்லாம் அப்படியே அடங்கும். எல்லாம் அமைதியாக உட்காரும். சுற்றி என்ன தான் தெரியும்? கடல் தான் தெரியும். ஒரு மரங்க ஒன்று. கிறிஸ்துவ வாழ்க்கை போக 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 ஜபம், பைபிளு, கோயில் படிக்கட்டு. அது இந்த பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு பாரு, அங்கேயே இருக்கும் ஜபம். அங்கேயே கீழே இறங்கி வா, மேலே போ, படிக்கட்டு தான் அவங்களுக்கு பயணம். எப்போ பார்த்தாலும் இந்த நோவா பேழைக்குள்ளே என்ன இருக்கும்? அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. போக 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 என்னடா அது எப்போ பார்த்தாலும் ப்ளூவாகவே இருக்குது, எல்லாம் ப்ளூவாகவே இருக்குது. இப்போ நமக்காவது கலர் சட்டை போடுறோம். சிலர் ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே பறந்து உள்ளேருந்து வெளியே வரைக்கும் ஒயிட்லேயே தான் இருக்கும். ரூம் கூட ஒயிட் பெயிண்ட் தான் அடிப்பாங்க. கலர் அடிச்சாவே அவங்களுக்கு அலர்ஜி ஆகிடும். அந்த மாதிரி தான் இருக்கும் கப்பல் பிரயாணம், கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்போ அதில் எவ்வளோ போராட்டம் இருக்கும். என்னடா கொஞ்சம் கூட கொஞ்சம் 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 போராடுவோம், விசுவாசத்தை உறுதியாக நிற்போம். ஆமென். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா ஆரம்பித்த நிறைய பேர்கிட்ட கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தை காணும், விட்டுட்டான். ஆனால் கடைசி வரைக்கும் நிலைத்திருப்போம். ஆமென். விசுவாச வாழ்க்கை, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ரோமர் 1:17 அது துவக்க வாழ்க்கை. கலாத்தியர் 3:11 வாசிக்கிறது தொடர் வாழ்க்கை. இங்கே எபிரேயர் 10வது அதிகாரம் 37-38 பின்வாங்கி போயிடுச்சுன்னா அவன் மேலே என்ன ஆத்துவான். முடிவு பரியந்த வரைக்கும் விசுவாசத்தில் இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டைம் ஆகிடுச்சு, நான் முடிக்கிறேன். ஸோ ஒரே விசுவாசம் நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஒரே விசுவாசத்துக்காக நம்ம என்ன பண்ணோம்? போராட வேண்டி இருக்கு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருமே எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, ஒரே விசுவாசத்திற்காக நாங்கள் போராடி அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசியே நீ பதறாதே,